அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அ பிராண்ட் நியூ டே ஆஃப் வாட் அபவுட் இன்று. ஐயா லோக்கி, ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? இப்போ ரீசெண்டாக எஸ்எஸ்விஎம் இன்ஸ்டிடியூஷன்ல நடந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்ம லோகேஷ் கனகராஜை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருப்பாங்க. கூப்பிட்டது மட்டும் இல்லாம ஸ்டேஜில் உட்கார வச்சு அரை மணி நேரத்துக்கு கேள்வியா கேட்டு தள்ளி இருப்பாங்க. அது ஆக்சுவலா ஒரு லைவ் ஸ்டேஜ் இன்டர்வியூ மாதிரி தான் போயிருக்கும். அந்த கான்வர்சேஷன் தொடங்குனது என்னவோ ஏஐ சம்பந்தமா தான். உங்க படத்துல ஏஐ எதுக்காக யூஸ் பண்ண போறீங்க, அதை எப்படி அடாப்ட் பண்ண போறீங்க, இப்படி எல்லாமே ஏஐ சம்பந்தப்பட்ட கேள்விகளா தான் இருந்திருக்கும். அதுக்கு தலைவன் கொடுத்த ஒன்னு ரெண்டு பதில் இப்ப கான்ட்ரவர்சியில போய் முடிஞ்சிருக்கு. இந்த மாசம் நிறைய படம் ட்ரெய்லர் அப்டேட் லீக்ஸ்னு சொல்லி வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் நம்ம லோக்கியை தான் போட்டு சீரியஸா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. எல்லாம் எதனால? கூலியால தான். படத்துல சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தா பரவாயில்ல, ஆனா மிஸ்டேக் எல்லாம் படமா இருக்கு. அண்ட் ஆல்சோ இது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது தான். பொதுவாவே லோக்கி படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம லோக்கி வந்து போஸ்ட் இன்டர்வியூன்னு சொல்லி சில இன்டர்வியூஸ் கொடுப்பாரு. அதுல ஒன்னு ரெண்டு விஷயங்கள் வந்து கான்ட்ரவர்சியில போய் முடிஞ்சிருக்கும். எப்படி லியோல பிளாஷ்பேக் ஃபேக்னு சொன்னாரோ அந்த மாதிரி தான். சோ அப்படி இந்த கூலிக்கு ஏதோ சமாளிஃபிகேஷன் மாதிரி வச்சிருக்காரான்னு தான் எதிர்பார்த்தோம். அதுக்கு ஏத்த மாதிரியே படம் ரிலீஸ் ஆகி கொடுக்குற ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. இதுல ஆக்சுவலா அவரு கூலியை பத்தி எல்லாம் எதுவும் பேசல, ஜென்ரலா தான் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. ஆனா சோசியல் மீடியால சில ஃபேக்கான நியூஸும் ஸ்ப்ரெட் ஆகுது. அதாவது கூலியை நான் நினைச்ச மாதிரி படம் பண்ண விடல, ப்ரொடக்ஷன் வைஸ் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்ததாகவும் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த மாதிரிலாம் என்னால படம் பண்ண முடியாதுன்னு ஏதோ திமிரா பேசினதா சொல்லி சில ஃபேக்கான நியூஸ்லாம் இன்னும் பரவிட்டு தான் இருக்கு. பட் உண்மையிலேயே அதெல்லாம் பேசினாரான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே சொல்லலைங்க. ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனுங்கிற அந்த மேட்டர் கரெக்ட் தான், ஆனா அது சொன்ன விதமே வேற. அந்த ஈவெண்ட்ல அவர் உண்மையிலே என்னதான் பேசினாருன்னு பார்த்தா, இந்த கூலி ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நிறைய ஃபேன் தியரிஸ் எல்லாம் இருந்துச்சு. வாட்ச் எல்லாம் காட்டுறாங்க, ஒருவேளை டைம் டிராவல் சப்ஜெக்டா இருக்குமோ, அந்த எலக்ட்ரிக் சேர் மூலமா செத்தவங்களை திருப்பி உயிரோட கொண்டு வர போறாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேன் தியரிஸ் இருந்துச்சு. ஆடியன்ஸ்லாம் ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட்ல இருந்தாங்க. பட் நம்ம லோக்கி அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லல. சோ அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த மாதிரிலாம் என்னால படம் பண்ண முடியாது. நான் ஒரு கதை எழுதி இருக்கேன், அதை படமா பண்றேன். அது ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணிச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நான் அடுத்த படத்துல இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. மனுஷன் சரியா தாங்க சொல்லியிருக்காரு, சரியா தானே சொல்லியிருக்காரு. இதுக்கு எதுக்கு அவரை போட்டு அடிக்கிறாங்கன்னு தான் தெரியல. பட் இருந்தாலும் நம்ம லோக்கி மேலேயும் ஒரு தப்பு இருக்கு. இதை நம்ம லோக்கி மேல சொல்றதா இல்ல படத்தோட மொத்த காஸ்ட் அண்ட் க்ரூவை சொல்றதான்னு தெரியல. பிகாஸ் என்னதான் நம்ம லோக்கி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படம் ஒரு ஸ்டாண்ட் அலோன் படம், இது எல்சியூக்குள்ளலாம் வராது, போஸ்ட் கிரெடிட் சீன் பார்ட் 2 எல்லாம் கிடையாது, ஒரு பக்கம் டைம் டிராவல்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அப்படியெல்லாம் இல்ல, இது முழுக்க ஒரு நார்மலான கதை, ஒரு கம்ப்ளீட் தலைவர் படமா இருக்க போகுதுன்னு கிளியர் அண்ட் கரெக்டா சொல்லியிருப்பாரு. என்னதான் இவரு ஒரு பக்கம் இந்த மாதிரி கிளாரிபிகேஷன் எல்லாம் கொடுத்தாலும், இன்னொரு பக்கம் படத்தோட டீம், முக்கியமா அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், படம் எல்சியூக்குள்ள இருக்கான்னு கேட்டதுக்கு அதை எப்படி நாங்க சொல்றது, படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அண்ட் நீங்க எதிர்பார்க்காத பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் படத்துல இருக்குன்னு சொல்லி தேவையில்லாத ஹோப் எல்லாம் கொடுத்து ஹைப்பை ஏத்தி விட்டுருப்பாங்க. நம்ம லோக்கி என்னன்னா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் இவங்க என்னன்னா அது இருக்கு இல்லன்னு எதையும் சொல்லாம அதை சஸ்பென்ஸாவே மெயின்டைன் பண்ணுது. லிட்டரலி நம்ம லோக்கியை இப்ப நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். பிகாஸ் இப்படிதான் லியோக்கும் பண்ணாரு. படம் கடைசி வரைக்கும் எல்சியூ இல்லன்னு சொல்லிட்டு கடைசியில படத்தை எல்சியூக்குள்ள கொண்டு வந்து, ஆக்சுவலா அந்த படத்துல எல்சியூ கனெக்ஷன் வந்து ஒரு தேவையில்லாத ஆணி மாதிரி தான் இருக்கும், ஏதோ ஃபோர்ஸ்ஃபுல்லி வைக்கணும்னு வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப மட்டும் எப்படி நம்புறது? சோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ஆடியன்ஸ் எல்லாரும் நம்ம லோக்கி இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் கூட அது எதையுமே நம்பாம அந்த எக்ஸ்பெக்டேஷனை அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க. சோ அந்த ஹைப்போட படம் பார்த்தனால ஆடியன்ஸ் எதிர்பார்த்த ஒண்ணு கூட சாட்டிஸ்ஃபை ஆகலங்கிறது தான் பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. நார்மலா தான் சொல்லியிருப்பாப்ல, அது ஒண்ணு திமிராலாம் சொல்லியிருக்க மாட்டாரு. பட் என்னதான் இந்த ஃபேன் தியரிஸ் அண்ட் தேவையில்லாத ஹைப்போட போய் படத்தை பார்த்து ஏமாந்து இருந்தாலும் அதெல்லாம் ஒரு வகையான ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான். பின்ன என்னங்க, படம் பார்த்த எல்லாருமே அந்த ஃபேன் தியரிஸோட ஹைப்ல போய் பார்த்திருப்பாங்க. இதை தாண்டியுமே நிறைய ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஒரு தலைவர் ஃபேனா இருக்கட்டும், லோகேஷோட படங்களை விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கட்டும், அவரோட ஸ்டோரி டெல்லிங்க என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஆளா, பேன் இந்தியாங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் இந்த படத்துல இருக்காரு. அப்படி இருக்கும்போது அதை எப்படி பிரசன்ட் பண்ண போறாங்கங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். ஈவன் நானே என்னதான் இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் பிரேக் டவுன் பண்ணி இருந்தாலும், அந்த ஃபேன் தியரிஸை பத்தி நானே பேசி இருந்தாலும், அட் லாஸ்ட் நம்ம ஒரு தலைவர் படம் பார்க்க போறோம், அண்ட் ஆல்சோ நம்ம லோக்கியோட படத்தை பார்க்க போறோம். அதுலயே முக்கியமா ஒரு தீவிரமான கமல் ஃபேன் பை தலைவரை ஹேண்டில் பண்ணா எப்படி இருக்கும், அவரை எப்படி பிரசன்ட் பண்ண போறாரு, இப்படிதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மேக்ஸிமம் ஆடியன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து படத்துல அந்த மிஸ்டேக்ஸ், அதை மிஸ்டேக்ஸ்னு சொல்றதை விட அதிகமான குறைகளை உங்களால நோட் பண்ண முடியும். சீரியஸாவே ஏற்கனவே லியோலாம் பாத்தீங்கன்னா நிறைய குறைகள் இருக்கும், பிளாஷ்பேக் அது இதுன்னு சொல்லி அடிச்சு தோச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அதை விட அதிகமால இருக்கு. படம் தொடங்கி நம்ம தலைவர் எப்ப ஃப்ரெண்டோட சாவுக்கு பழி வாங்க போறேன்னு சொன்னாரோ அப்பயே சோலி முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்னத்த சொல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய விஷயங்களை வந்து ஓப்பன் எண்டிங், ஐ மீன் சில விஷயங்களை ப்ராப்பரா சொல்லியிருக்கவே மாட்டாங்க, அதை அப்படியே பாதியிலேயே விட்டு அடுத்த சீனுக்கு மூவ் ஆன மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த 18 கூலிகளும் எதுக்கு ஐடென்சிக்கு விளையாடுறாங்க, சாரி 18 இல்ல 19, அந்த கூலிகளுக்கெல்லாம் ஒரு லீடரா இருந்த தேவா வில்லனை போட்டு தள்ளிட்டு அவனே அந்த
மேன்ஷனை விட்டு வெளியே கெத்தா சுத்துறான். அப்படி இருக்கும்போது பிளாஷ்பேக்ல ஒண்ணுமே பண்ணாத நீங்க ஏன்டா 30 வருஷமா அந்த மேன்ஷனுக்குள்ளேயே கிடக்குறீங்க? ஆளுக்கு ஒரு கொக்கி எடுத்துக்கிட்டு வெளியே பார்த்திபன் மாதிரி தலை நிமிர்ந்து நடக்க வேண்டியது தானே. நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கும். அனிமல்ஸுக்கு இப்ப எதுக்கு கிரிமேஷன் சார் கேட்டாங்களா யாராச்சும் இப்ப? அண்ட் இதுக்கு எதுக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னு தான் தெரியல. ஈவன் லியோ படம்லாம் பாத்தீங்கன்னா இதை விட மோசமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். மார்க்கெட்ல நடக்கிற சண்டை, காஃபி ஷாப்ல சாண்டியை போட்டு பொழக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் செம ப்ரூட்டலா இருக்கும். அதுக்கே ஏ சர்டிபிகேட் கொடுக்கலன்னு சொல்றதை விட யூஏ அடம்பிடிச்சு வாங்கினாங்கன்னு சொல்லலாம். அதை பத்தி நான் பேச விரும்பல. பட் இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாததுக்கெல்லாம் எதுக்குடா ஏ சர்டிபிகேட்? அந்த மாதிரி தான் இருக்கு. ரைட்டிங்ல கதை எதை நோக்கி போகுதுங்கிற கிளாரிட்டியே இல்லாத அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்தது தான் பிரச்சனையே. லிட்டரலி இது உண்மையிலே நம்ம லோக்கி தான் எடுத்தாரா அப்படிங்கிற கேள்வி படம் பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல படம் பார்க்கும் போதே தோணும். பிகாஸ் ஒரு ஹைப்பர் லிங்க் கான்செப்ட்ல எந்த ஒரு கேரக்டர்ஸோட பேரையும் கடைசி வரைக்கும் சொல்லாம மாநகரம் எடுத்து அதை ஃபாலோ பண்ணி ஒரு நாள் நைட்ல நடக்கிற கதையா கைதி ஹீரோவை படம் தொடங்கும் போதே போட்டு தள்ளிட்டு அப்புறம் அவன் சாகலங்கிற மாதிரி இன்டர்வல்ல இன்ட்ரோ பண்ணி கிளைமேக்ஸ்ல ரோலெக்ஸ்ங்கிற கேரக்டரை கொண்டு வந்து ஜஸ்ட் 2 படத்துல யூனிவர்ஸ் கிரியேட் பண்ண விக்ரம் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்ங்கிற ஒரு டிசி காமிக் அடாப்ட் பண்ணி அதை தமிழ்ல படமா பண்ண லியோ அண்ட் ஆல்சோ மாநகரம் படத்துல அந்த கேரக்டர்ஸோட பேரை கடைசி வரைக்கும் சொல்லாம விட்டதுக்கான அந்த ரீசனை வந்து இந்த ஈவென்ட்ல சொல்லியிருப்பாரு. நம்ம லோக்கி ஒரு காலத்துல பேங்க்ல வேலை செய்யும் போது அவருடைய கேப் டிரைவர் பேர் என்னன்னே தெரியாம தான் டெய்லி 6 மாசமா அந்த கேப்ல டிராவல் பண்ணிருக்காரு. சோ இதைத்தான் ஐடியாவா வச்சு எல்லா கேரக்டர்ஸையுமே நேம் சொல்லாம கதை சொல்லியிருப்பாரு. அண்ட் ஸ்ரீயோட கேரக்டர் ஆக்சுவலா கதை எழுதும் போது பரணிங்கிற பேர் தான் வச்சிருந்தாராம். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நேமே இல்லாம படம் பண்ணணுங்கிற ஐடியா வந்திருக்கு. சோ இப்படி இந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பழக்கப்பட்ட கதையா இருந்தாலும் அது ஸ்கிரீன் பிளே வைஸ் டிஃபரெண்டா பிரசன்ட் பண்ற நம்ம லோக்கியா இந்த படத்தை எடுத்தாரு அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா இருக்கு. அண்ட் போதாததுக்கு ஆடியோ லான்ச்ங்கிற பேர்ல 1 கூலி இஸ் ஈக்குவல் டு 100 பாஷான்னு சொல்றது. கூலி ஒரு இன்டெலிஜென்ட்டான படம், கதையே கேட்காம படம் நடிச்சேன், மணிரத்னமோட தளபதி அளவுக்கு இது இருக்கு அப்படின்லாம் சொல்லும் போது கண்டிப்பா எதிர்பார்ப்போமா இல்லையா? அப்படியெல்லாம் எதிர்பார்த்தா நாங்க ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி குத்தம் சொல்றது. நாங்களா கேட்டோம்? இல்ல படத்தோட டீமை தான் இந்த மாதிரி பேச சொல்லி நாங்க கேட்டோமா? என்னதான் ஃபேன் தியரிஸை நம்பி வந்தவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் டீம் மெம்பர்ஸ் சொல்றது கேட்டு அந்த நம்பிக்கையில வந்தவங்களும் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இது டிசப்பாயிண்ட் ஆச்சுன்னா அப்ப ஃபால்ட் யார் மேல? நிறைய பேர் இப்ப சொல்றது என்னவோ இந்த படத்துல ரத்னகுமார் இல்லங்கிறது தான் ப்ராப்ளம்ங்கிற மாதிரி. இது ஒரு வகையில ஏத்துக்கக்கூடிய விஷயம் தான். பிகாஸ் நம்ம லோக்கியோட கடைசி 3 படங்கள் பாத்தீங்கன்னா ரத்னகுமார் தான் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாரு நம்ம லோக்கியோட சேர்ந்து. அண்ட் அந்த படங்கள் எல்லாமே பயங்கரமா இருக்கும். லியோ அந்த பிளாஷ்பேக்ல கொஞ்சம் அடி வாங்கி இருந்தாலும் ஓவராலா படம் ஓகேவா தான் இருந்துச்சு. ஈவன் லோக்கியுமே நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருப்பாரு அவர் படங்கள்ல நம்ம என்ஜாய் பண்ண மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து ரத்னகுமாரோட ஐடியாங்கிற மாதிரி. ஈவன் விக்ரம்ல வந்த அந்த இன்டர்வல் சீக்வன்ஸுமே கூட அவரோட ஐடியா தான். சோ அப்படி இருக்கும்போது இது மேபி ஒரு காரணமா இருக்கலாம். லிட்டரலி நம்ம ரத்னகுமார் இல்லனா லோக்கியே இல்லங்கிற மாதிரி தான் இருக்கு. என்னதான் நம்ம தலைவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் ஓவராலா அந்த மேக்கிங் அண்ட் ரைட்டிங் வந்து தடுமாறத உங்களால நோட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு அந்த பிளாஷ்பேக் ஒன்று தாங்க, அது மட்டும் இல்லனா அவ்வளவுதான் சோலி முடிச்சு. ஸோ அதை தவிர அந்த ஈவெண்ட்ல வேற என்னெல்லாம் பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி அனிருத்லனா இனி படமே பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல. ஆக்சுவலா அவங்க கேட்ட கேள்வியை ஏஐயை எப்படி அடாப்ட் பண்ணுவீங்க, எப்படி உங்க மியூசிக்ல யூஸ் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். அதை நீங்க அணிக்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லிட்டு பின்னாடியே அவர் இல்லைன்னா படம் பண்ண மாட்டேன்னு சொல்றது. ஏற்கனவே ஒரு பக்கம் நம்ம அணியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க படத்தோட டைட்டில் அண்ட் ஹீரோ பேர்லாம் இல்லாம பிஜிஎம் போட சொல்லி. ஈவன் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இப்போ வந்து மதராசி படத்துல மதராசிக்கு பதிலாக மாலத்தின்னு டைட்டில் வச்சிருந்தாங்கன்னா அந்த பிஜிஎம் எப்படி வந்திருக்கும்? இப்படி இருக்கும்போது அணி இல்லைன்னா படமே பண்ண மாட்டேன்னு சொல்றதெல்லாம் என்னன்னு சொல்றது? ஒருவேளை நம்ம லோக்கிக்கு தெரிஞ்சிடுச்சோ அனிருத் இல்லைன்னா படமே ஓடாதுங்கிறது. பிகாஸ் இந்த கூலி எடுத்துக்கோங்க, ஒரு பக்கம் நம்ம தலைவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த மியூசிக் தான், பாட்டு பிஜிஎம்னு சொல்லி எல்லாமே பட்டையை கிளப்பி இருப்பாரு. ஒருவேளை இதனாலதான் அப்படி சொல்றாரு போல. அண்ட் ஆல்சோ அணி கடைசி வரைக்கும் வரப்போறாருன்னா தென் நம்ம சாம் சிஎஸ் அப்ப கைதி 2 ஏற்கனவே கைதி 2 நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகத்துல நிறைய பேர் இருக்காங்க. கூலி முடிஞ்சதுக்கு அப்புறம் கைதி 2 பண்ண வேண்டியது, பட் அதை போஸ்ட்பான் வேற பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஈவெண்ட்ல நம்ம லோக்கி ஒரு அனானிமஸான டைரக்டரா எப்ப படம் பண்ண போறீங்க? அதாவது நீங்க தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணீங்கிறது கடைசி வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தெரியக்கூடாது. லைக் ஒரு பேட்மேனா எப்ப படம் பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு தலைவன் அடுத்த படம் அப்படிதான் இருக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அந்த பக்கம் வேற நம்ம ஆண்டவர் இப்ப ரீசெண்டா நடந்த சைமா அவார்ட்ஸ்ல அவரும் நம்ம தலைவரும் ஒன்னா சேர்ந்து படம் பண்ண போறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது உண்மையிலேயே எவ்வளவு பெரிய விஷயம். 7 அதிசயத்தை மீறி 8வது அதிசயமா இது எப்படா நடக்கும்னு சொல்லி எல்லாரும் பல வருஷமா வெயிட் பண்ணும்போது அது இப்ப ஃபைனலா நடக்க போகுது. அதை நம்ம கமல் அபிஷியலா கன்ஃபார்மும் பண்ணிட்டாரு. கொய்யால இதுக்கு மேல வேற என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி சம வைபா ஹைப்போட இருக்கும்போது அதை நம்ம லோக்கி தான் இப்ப டைரக்ட் பண்ண போறாருங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னடா இது வாழ்க்கை.
இந்த விஷயத்த அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணலனாலும் இது டெக்னிக்கலா உண்மைதான். விக்ரம் மாதிரி ராஜ்கமல் பிலிம் ஃபேக்டரி அண்ட் ரெட் செயின்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதா இருக்காங்க. இதை இன்னும் அபிஷியலா சொல்லல, அவ்வளவுதான். மத்தபடி நம்ம லோகேஷ் தான் ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசனை வச்சு படம் பண்ண போறாருங்கிற மாதிரி பேசப்படுது. அண்ட் இப்ப கிடைக்கிற நியூஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இதையுமே பேன் இந்தியாவா தான் புஷ் பண்ண போறாங்க. அண்ட் சிரஞ்சீவி இல்லனா பாலியாவை கேஸ்ட் பண்ண போறதா பேசப்படுது. படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஹைப்பை தொடங்கிட்டீங்களா? ஏற்கனவே ஜெயிலர் 2ல நம்ம பாலியாவோட கேமியோ இருக்கிறதா சொல்றாங்க. இது ஜெயிலர் 1லயே நடக்க வேண்டியது, பட் ஜெயிலர் 2ல இருக்குங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அண்ட் ஜெயிலர் 2ஓட ரிலீஸுக்கு அப்புறம் தான் இந்த ரஜினி கமல் படம் நடக்கும். மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர் சம்மர்ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் பேசப்படுது. பொதுவா நம்ம லோக்கியோட படங்கள்னாவே அந்த ஹைப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். கமலோட தக் லைஃபுக்கு இல்லாத அந்த ஹைப் வந்து விக்ரமுக்கு இருந்துச்சு. தளபதியோட கோட்டுக்கு இல்லாத அந்த ஹைப் வந்து லியோக்கு இருந்திருக்கும். அதே மாதிரி தலைவரோட வேட்டையனுக்கு இல்லாத அந்த ஹைப் வந்து இந்த கூலிக்கு இருந்துச்சு. அந்த படம் யாரோட படம்ங்கிறத தாண்டி அதை யார் டைரக்ட் பண்றாங்கிறதுல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப வர இந்த காம்போவோட ஹைப்பை நம்ம லோக்கி எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு தான் தெரியல. கண்டிப்பா ஃபேன் தியரிஸ் பயங்கரமா வரும். ஆடியன்ஸ் எல்லாரும் அதிகமா எதிர்பார்க்கறது என்னவோ தலைவர் வில்லனா அண்ட் கமல் ஹீரோவா வந்தா நல்லா இருக்கும்னு. முக்கியமா தலைவரை திரும்பவும் ஒரு ப்ராப்பர் வில்லனா அந்த பியூர் நெகட்டிவ் ஷேட்ல பார்க்கணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஈவன் தலைவர் ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, எல்லா நியூட்ரல் ஆடியன்ஸுமே கூட அதை தான் எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம லோக்கி என்ன மாதிரியான கதையோட வரப்போறாரு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விக்ரம் வேதா மாதிரி ஒரு ஆன்டி ஹீரோ வெர்சஸ் ஆன்டி வில்லனுங்கிற கான்செப்ட்ல வந்தாலும் வரலாம். எல்லாரும் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ண காம்போ வேற. படத்தோட பட்ஜெட்டும் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். அண்ட் அகைன் பேன் இந்தியா, சோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் திரும்பவும் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். அதை நம்ம லோக்கி இனி எப்படி ஹேண்டில் பண்ண போறாருங்கிறதுல தான் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரியே இப்போ ஒரு மீம் வந்திருக்கு. தலைவருக்கு 38%, கமலுக்கு 47%, பேலன்ஸ் 13 தான் லோக்கி படம். சம பண்ணுங்க, சம பண்ணு. இப்படிதான் தலைவன் மாஸ்டருக்கும் சொன்னாப்ல 50-50ங்கிற மாதிரி 50% தளபதி படமா இருக்கும், பேலன்ஸ் 50 என் ஸ்டைல்ல இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த படம் என்ன மாதிரி இருந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். 100% லோக்கி படம்னு சொல்லி எடுத்த லியோ விட மாஸ்டர் எவ்வளவோ மேலுங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அப்படி இருக்கும்போது இப்ப வர படத்தை என்ன விதமா பங்கு பிரிக்க போறாங்கன்னு தான் தெரியல. பார்த்து நிதாரணமா டைம் எடுத்து பக்குவமா பிரிங்கப்பா. இதெல்லாம் போக நம்ம லோக்கி தமிழ் சினிமாக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காப்புல அந்த ஈவெண்ட்ல. ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத பேச்சு? தமிழ் சினிமால உன்னை விட அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணவங்களே எதுவும் பேசாம சைலண்டா தான் இருக்காங்க. அப்புறம் நீ மட்டும் ஏனே இந்த மாதிரிலாம் பேசுற? தமிழ் சினிமால பயங்கரமான வேலைகள்லாம் செஞ்ச நம்ம சங்கருக்கே இப்ப கேம் சேஞ்சர் மூலமா லைஃப் சேஞ்சர்ல போய் நிக்குது. கடைசி 1.5 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் ஒரு மாதிரியான படமா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த கூலியுமே கூட. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பேசணும்ங்கிறது அவசியமா? ஏற்கனவே ஆடியன்ஸ் எப்படாங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல நீ வேற இப்படி எல்லாம் பேசினா அப்புறம் உன்னை போட்டு பொளக்காம வேற என்ன பண்ணுவாங்க? 6 படம் தான் பண்ணிருக்கேன் 9 வருஷத்துல, பட் I've contributed so much to the industry. ஏன் இத்தனை வருஷத்துல நம்ம கமலே இது வரைக்கும் எதுவும் பேசாம அடுத்த கட்டமா ஏஐ படிக்க போயிருக்காரு. அவர்லாம் லிஸ்ட் போட்டா யோசிச்சு பாருங்க லிஸ்ட் எவ்வளவு பெருசா போகும்னு. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம லோக்கிய அடிக்கவும் முடியல, அதே நேரம் இனி பாராட்டவும் முடியல. லிட்டரலி ஜெயிச்சிடறா மாறா அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்த படத்துக்கு இருக்கு. பாசிபிளி ரஜினி கமல் படத்தை ஒரு குறையும் இல்லாம ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணதுல 1-2 விஷயங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி விக்ரம் ஸ்டைல்ல பிரசன்ட் பண்ணாங்கன்னா அதுவே போதுங்க, அதுவே போதும். ஆக்சுவலா கூலில கூட ஆடியன்ஸுக்கு அந்த ஏமாற்றம் வந்ததே நம்ம லோக்கியோட பழைய ஸ்டோரி டெல்லிங் இதுல இல்லங்கிறதுனால தான். அதை அவர் அப்கமிங் படத்துல சார்ட் அவுட் பண்ணாருன்னா தலைவன் அகைன் பேக் டு ட்ராக் தான். சோ அவளாம் தான் இந்த ஈவெண்ட்ல அவர் பேசினது. அவர் பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஜினி கமல் படத்துக்கு என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? உங்களோட பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து உங்களை another brand new dayல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா பாய், see you.